வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2024 கடகம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம். குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும், நிதி நிலையை கட்டுப்படுத்தவும், ஆரோக்கியத்தை பராமரிக்கவும். இப்போது விரிவாக பார்க்கலாம். சூரியன் மற்றும் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் மாறுதல்கள் நிகழலாம். மேலாளர்களின் பாராட்டுக்கள் கிடைக்கும், அதனால் புதிய பொறுப்புகளும் வரும். வியாழன் 10வது வீட்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் காணலாம். நீங்கள் உங்கள் வேலையை முழு முயற்சியுடன் செய்வீர்கள், இது உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அதனுடன் சவால்களும் வரும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி காணலாம். 11வது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குரு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும். பணவரவு உயரும், அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். பழைய கடன்கள் திருப்பிக் கொடுக்க நேரிடும். புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பணவரவு செலவை சற்று கவனமாக கையாளவும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தி செலவுகளை குறைக்க வேண்டும். சந்திரன் 1வது வீடு முதல் 12வது வீடு வரை செல்வதனால் உங்கள் மனநிலையில் மாற்றம் இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்து குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டின் மீது பார்வை இருக்கும். இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும். நீங்கள் உங்கள் துணையுடன் நெருக்கம் காட்டுவீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவும், சிறு முரண்பாடுகள் உண்டாகலாம். அதுவும் சுலபமாக சரியாகிவிடும். நண்பர்கள் மற்றும் உறவுகள் உதவி கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்ப்பதால் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும். நீங்கள் எதை படித்தாலும் வெற்றியை பெறுவீர்கள், மேலும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடையச் செய்யும். சனி மாதம் முழுவதும் 8வது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். மூட்டு, கைகளை கவனமாக பராமரிக்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்றுவது நலம் தரும். சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவு, துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள். நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள். நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் சந்தித்தால் இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல. உங்களின் நேர்மறையான நிலையை தக்கவைத்து உங்களின் குறிக்கோள்களை அடைய, சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசிபலன்களை பின்பற்றுங்கள். இந்த மாதத்தில் வரும் சவால்களை எதிர்கொண்டு புதிய வெற்றிகளை அடைய முழு வீடியோவை பாருங்கள். அனைத்து நற்செயல்களுக்கும் நல்வாழ்த்துகள். இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் ஆகஸ்ட் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.